வில்வநாதர் திருக்கோயில் என்று சொல்லப்படுகிறது. இந்த தலம் திரு வைகாவூர் என்று பெயரிலே அழைக்கப்படுகிறது. இந்த தலத்துல ஒரே ஒரு பதிகம், அதுவும் மண் சாதாரி ஞான பதிகம். கோழை மிளராக கனி போலும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழுமிடம் ஈசனிடமா. ஞானசம்பந்தர் இந்த கடினமான பதிவுகளை எல்லாம் பாடி இந்த பதிகத்தை பாட முடியலையே என்று வருத்தப்படக்கூடிய அடியார்களுக்கு ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம் என்று இங்கு எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈசன் இசையால் பாடக்கூடிய அத்தனை பாடல்களையும் அவன் மகிழ்ந்து ஏற்பான் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலத்திலே பண் சாதாரி என்று சொல்லக்கூடிய பண்ணிலே அமைந்த ஒரு அற்புதமான பதிகம். இது 3 நடையிலே பாடலாம். ஒண்ணு விருத்தமாக பாடலாம், அடுத்தது மத்தியமமாக பாடலாம், துரிதமாக பாடலாம். இந்த 3 வகையிலேயும் இந்த தலத்தினை உடைய பதிகத்தை நாம் பாடலாம். இப்பொழுது ஐயா அவர்கள் இந்த தலத்தினுடைய தல வரலாற்றினை மிகவும் சிறப்பாக நமக்கெல்லாம் விண்ணப்பம் செய்து நம்முடைய செவிக்கு விருந்தாக்குமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வில்வவனநாதர் திருக்கோயில் திருவைகாவூர். சிவஸ்தலம் பெயர் திருவைகாவூர். இறைவன் பெயர் வில்வவனநாதர். இறைவி பெயர் சர்வஜன லட்சகி வழக்கை அம்மை. அதிகம் திருஞான சம்பந்தர் 1. தல வரலாறு. திருவைகாவூர் மகா சிவராத்திரி நாளுக்கு மிகவும் பெயர் பெற்ற தலம். வேடன் ஒருவனுக்கு ஒரு மகா சிவராத்திரி நாளில் இறைவன் காட்சி கொடுத்து அவனுக்கு அருளிய தலம். வேடன் ஒருவன் கொள்ளிடக்கரையில் உள்ள ஒரு புதரில் ஒரு மானை கண்டு அதை துரத்தி சென்றான். மான் வேகமாக ஓடி சென்று அருகில் உள்ள வனத்தில் ஒரு மரத்தடியில் சிவலிங்கம் ஒன்றை பூஜை செய்து கொண்டிருந்த முனிவரிடம் தஞ்சம் அடைந்தது. மானை துரத்தி சென்ற வேடன் முனிவர் இருக்கும் இடத்தை அடைந்தான். மானின் மீது குறி பார்த்து அம்பு எய்ய சித்தமானான். முனிவர் மானை விட்டுவிடும்படி வேண்டினார். மானை விடாவிட்டால் முனிவரையே கொன்று விடுவேன் என்று வேடன் மிரட்டினான். முனிவர் தஞ்சம் அடைந்த மானை விடமாட்டேன் என்று கூற அவர் மீது அம்பு தொடுக்க ஆயத்தமானான். அடியார்களை எப்போதும் காக்கும் இறைவன் ஒரு புலி வடிவில் அங்கு தோன்றி வேடனை துரத்தினார். வேடன் அருகில் உள்ள மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். புலி மரத்தடியில் அமர்ந்து கொண்டு அவன் கீழே இறங்கினால் பிடித்துக் கொள்வதற்காக காத்திருந்தது. இரவு வந்துவிட பயத்தினாலும் பசியினாலும் வேடன் தூங்காமல் மரத்தில் கண் விழித்து உட்கார்ந்திருந்தான். அவ்வாறு மரக்கிளையில் உட்கார்ந்து இருக்கும் போது மரத்தில் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டபடி பொழுதை போக்கினான். அன்று மகா சிவராத்திரி தினம் புலியாக மரத்தடியில் இருந்த சிவபெருமான் மீது அவன் பறித்து போட்ட இலைகள் விழுந்தன. அவன் உட்கார்ந்திருந்த மரம் வில்வ மரம். இரவு முழுவதும் சிவபெருமானை வில்வம் கொண்டு அர்ச்சித்ததால்
அவனுக்கு சிவபலம் கிடைத்தது. சிவபெருமான் அவனுக்கு காட்சி அளித்து மோட்சம் அளித்தார். சிவராத்திரி அடுத்த நாள் விடியற் காலையில் வேடன் ஆயுள் முடிகிறது. யமன் அவன் உயிரை பறிக்க வந்தான். நந்தி தேவர் அவன் வருவதை கவனிக்கவில்லை. சிவன் தட்சிணாமூர்த்தி வடிவம் கொண்டு யமனை விரட்டி அடித்தார். யமனை உள்ளே விட்டதற்காக சிவன் நந்தி தேவரை கடிந்து கொள்ள நந்தி வெளியே ஓடி வரும் யமனை தன் மூச்சு காற்றால் நிறுத்திவிட்டார். பின்னர் யமன் சிவனை வேண்டி மன்னிப்பு கேட்க யமனை வெளியேற அனுமதிக்கும்படி நந்திக்கு கட்டளையிட்டார். யமன் தன் பக்தியை இறைவனுக்கு காட்ட ஒரு குளம் வெட்டி அதன் தீர்த்தத்தால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து சில நாட்கள் அங்கு தங்கியிருந்து வழிபட்டு சென்றான். யமன் பணி செய்த தீர்த்தம் யம தீர்த்தம் என்ற பெயரில் ஆலயத்தின் முகப்பு வாயிலுக்கு எதிரே இருக்கிறது. இங்குள்ள நந்தி இறைவனை நோக்கி இல்லாமல் வாசலை பார்த்தபடி உள்ளது. யமன் மறுபடி உள்ளே வராமல் இருப்பதற்காக அவ்வாறு இருப்பதாக ஐதீகம். இத்தலத்தில் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் துவாரக பாலகர்களாக விளங்குகிறார்கள். பிரளய காலத்தில் தன்னுடைய ஆக்கும் தொழில் அழியாமல் இருக்க பிரம்மா இங்கே ஒரு கேணி உண்டாக்கி சிவபெருமானை வழிபட்ட பின் ஆலய துவாரக பாலனாக ஒரு புறம் அமர்ந்து விட்டார். கலந்தரனை அழிப்பதற்காக அவன் மனைவியிடம் ஒரு பொய் கூறினார் திருமால். இதை அறிந்து கொண்ட அவள் மகாவிஷ்ணுவை சபித்தாள். அச்சாபம் தீரவே திருமால் இங்கே துவார பாலகனாக நின்று தவம் புரிகிறார் என்கிறது தலபுராணம். அக்னி தீர்த்தம் என்று அக்னியால் தோற்றுவிக்கப்பட்ட வேறொரு தீர்த்தமும் இங்கே இருக்கிறது. வேதங்கள் வில்லு விருட்சங்களாக இங்கே தவம் புரிவதாக ஐதீகம். கோயிலுடைய அமைப்பு ஆலயம் ஒரு முகப்பு வாயிலுடன் காட்சி தருகிறது. முகப்பு வாயிலின் மேற்புறம் அழகிய கதை சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன. முகப்பு வாயிலுக்கு எதிரே யம தீர்த்தம் உள்ளது. வாயில் வழியே உள்ளே சென்றால் பலிபீடத்தையும் வாசலை நோக்கி காட்சி தரும் நந்தியையும் காணலாம். வெளிப்பிரகாரத்தில் சப்த கன்னியர் சந்நிதியும் விநாயகர் சந்நிதியும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய ஆறுமுக பெருமான் சந்நிதியும் உள்ளன. இச்சன்னதியில் இச்சன்னதியில் மயிலின் முகம் திசை மாறியுள்ளது. இவற்றை அடுத்து சுற்றிலும் மதில் சுவருடன் உள்ள ஒரு சிறிய 3 நிலை கோபுரம் உள்ளது. கோபுர வாயில் வழியே உள்ளே சென்றால் இடதுபுறம் இத்தல வரலாறான வேடன் முக்தி பெற்ற நிகழ்ச்சி சுதை சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை காணலாம். இறைவன் கருவறை கோஷ்டமூர்த்தமாக உள்ள தட்சிணாமூர்த்தி அழகான திருவுருவம் அரிய வேலைப்பாடுடையது. லிங்கோத்பவரும் அர்த்தநாரீஸ்வரனும் பிரம்மாவும் கோஷ்டத்தில் உள்ளனர். துர்க்கைக்கு எதிரில் 2 சண்டேஸ்வரர் திருமேனிகள் உள்ளன. இத்தல மூலவர் வில்வவநாதர் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கிய சந்நிதியில் காட்சி தருகிறார். இடதுபுறம் அம்பாள் சந்நிதி தனியே உள்ளது. கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோலம் மிகவும் பிரசித்தி பெற்ற அம்பாள், திருமால், நாராயணி, பைரவர், சூரியன், சந்திரன், சனி பகவான் முதலிய மூல திருமேனிகள் பீடமிட்டு வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன. மகாமண்டபத்தில் விநாயகர், பிரம்மா, விஷ்ணு, வீணா தட்சிணாமூர்த்தி மூல திருவுருவங்கள் உள்ளன. திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்திற்கான பதிகம் 3ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. திருச்சிற்றம்பலம் மிக அருமையான ஒரு தலப்புராணம். இந்த தலப்புராணத்தினுடைய ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால், சிவபெருமானை சிவபூஜை செய்யக்கூடிய அடியார்கள் புத்தி பூர்வமாகவோ இல்ல அபுத்தி பூர்வமாகவோ செய்யக்கூடிய அத்தனை சிவ பூஜைகளும் சிவபுண்ணியமாக மாறி அவர்களுக்கு அந்த காலத்திலே அந்த பலனை கொடுக்கும் என்று இந்த தலபுராணம் நமக்கு உணர்த்துகின்ற ஒன்று.
இந்த தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் பண் சாதாரி பந்துவராளி என்று சொல்லக்கூடிய ராகத்திலே அமைத்து பாடுகிறார். இதெல்லாம் ரொம்ப நேர்த்தியான ஒரு அமைப்பிலே பாட வேண்டிய பதிகங்கள். இதெல்லாம் ஓதுவாமூர்த்திகள் 3 நிலைகளிலே பாடி காட்டுவார்கள். இப்ப நாம அந்த சோதனைக்கெல்லாம் போகல. ஒரே ஒரு நடையில மட்டும் நாம இந்த பதிகத்தை நாம் விண்ணப்பம் செய்து மீண்டும் இந்த சிற்பங்களை எல்லாம் நாம் தரிசனம் செய்து நாம் அடுத்த திருக்கோயிலுக்கு எழுந்தருளுவோமாக. வந்து வர கோளை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் இசை கூடும் வகையால் கோழை மிடராக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன சொல் மகிழும் ஈசன் இடமாம் சொல் மகிழும் ஈசனிடமாம் ஏழை அடியார் சொல் மகிழும் ஈசன் இடமாம் தாழை இளநீர் முதிய காய்கமுகின் வீழ நிறை காறு சிதறி வாழை உதிர்வீழ் கனிகள் ஊறி வயல் சேரு செய்யும் வைகாவிலே வைகாவிலே கோளை மிடராக கவி கோளும் ஆக இசை கூடும் வகையால் கோளை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் தாழை இளநீர் முதி காய்கமுகு கீழ நிறை காறு சிதறி அண்டமொரு மோரு வரை ஆங்கிகனை காணவரவு ஆவது அண்டம் ஒரு மேரு வரை அங்கிகனை நான் அரவு அது ஆக எழிலார்
உண்டரிக மாமலர்கள் புக்கு விளையாடு வயல் சூழ்த்தடமெலாம் ஊனமிலராகி உயிர் நல்தவமை கற்று அவை உணர்ந்த அடியார் ஆனவையில் சூழ்தருமங்கள் ஆனவையில் சூழ்தருமல் சூழறிகை ஒளிகள் தோறும் அழகார் இன்ன ஒரு இன்ன நிறம் என்றறிவ தோழரின் நீதி பலவும் உன்னை வினை போம் வகையினால் முழுது உணர்ந்து முயன்ற முனிவரே வேதமொடு வேள்வி பல ஆயின மிகுத்து விதி 6 சமயம் மேதகய கோதைகள் புன்னையொடு காலளவு மிக்க அழகால் அஞ்சமுது செய்த மணி கண்டனமை ஆளுடை ஞான முதல்வன் சுடரோடு அறுபதம் 7 இசை எண்ணறி கண்ணமுளவாய் நாலு மிக பாடலோடு ஞானமிகு நல்லவன் கள்ள வகையாள் நீலவள தோழை தோறும் நாளில் வளர் துன்றுகள் இன்ற துதிர கையிருவதோடு மெய் கலங்கிட விலங்கல் எடுத்த கடியே கையின் மலர் கொண்டு நல காளையோடு மாலை கருதி பலவிதம் அந்த முதலாதி பெருமானமரர் போனையை ஆளும் இவர்கள் சிந்தை செய்து பாடுமடியார் பொடி நெய் பூசி எழு தொண்டர் அவர்கள் ஈசனமையாளுடைய எந்த பெருமானிறைவன் என்று தனையே தேசமதெல்லாம் மருவி நின்று பரவி திகழ நின்ற புகழோன் முற்றுநமையாளுடைய முக்கண் முதல்வன் திரு வைகாவிலதனை உற்ற தமிழ் மாலை 5 மிகை வல்லவர் உருகிறர் என உற்ற தமிழ் மாலை 5 மிகை வல்லவர் உருகிறர் என பெற்றமரோளவோ மிக வாழ்வ பிரியார பெரும் புகழோடே பெற்றமர லோகம் மிக வாழ்வ பிரியாரவர் பெரும் புகழோடே பெரும் புகழோடே இது கொஞ்சம் கடினமான பதிகம் தான். ஏன்னா சாதாரி பண்ணல 2 நடையில ஈஸியா பாடிடலாம். இது துரித நடை. இதுக்கு மிருதங்கம் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக பாட முடியும். இந்த மிருதங்கத்தை வச்சு நம்ம கரையாற முடியாது. என்ன இது ஒப்புக்கு சப்பா மாதிரி இல்லாததுக்கு ஏதோ கொஞ்சம் உதவுற மாதிரி இருந்தாலும் எல்லா அடியார்களும் இந்த சாதாரி பண்ண
இவ்வளோ அழகா பாடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதனால இதெல்லாம் ஒரு சினிமா பாட்டை பார்த்தீங்கன்னா வேக வேகமா பாடுவாங்க. அதெல்லாம் நீங்க அடிக்கடி கேட்டீங்கன்னா இது ஈஸியா வரும். ரொம்ப அற்புதமான ஒரு பதிகத்தையும் நாம விண்ணப்பம் செய்தோம். அடுத்த தளத்திலேயும் இதே பண்ண ராகத்துல தான் பாடப்போம். திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம சைட்ல போயிட்டு ஐயா சொன்ன அந்த வரலாற்று சிற்பங்களை எல்லாம் ஒருவாறு தரிசனம் செய்து சைட்ல இருக்கக்கூடிய பெருமானை நாம பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதையும் பார்த்துட்டு நாம அடுத்த திருத்தலத்துக்கு நாம எழுந்திருந்தோம். திருச்சிற்றம்பலம். என்னாலுடைய சிவனே போற்றி, என்னாண்டவர்க்கும் இறைவா போற்றி.